அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோட்டோ வீடியோ இதெல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலிமா ஒருத்தவங்க அமௌண்ட்டு சென்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் வந்து அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். இந்தியாவுக்கு வந்து இது வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீட்டா வெர்ஷனில் கொடுத்துருந்தாங்க. அது டெஸ்டிங் முடிஞ்சு இப்போ எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கள் வாட்ஸ்அப்பில். ஸோ அமௌண்ட் எப்படி அமுச்சு விட்றதுங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இனிமேல் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்துட்டு யாருக்காவது இருந்தாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குன்னு வச்சுட்டு கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி நம்ம யூபிஐ எதுவுமே வச்சுருக்க தேவையில்ல. ஸோ நம்ம வாட்ஸ்அப் மூலிமாவே நம்ம அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அதில் உன்ன ப்ராசஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்லேருந்தே காமிக்கிறேன். நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு வாட்ஸ்அப் இல்லை, ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நான் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்தோடனே வாட்ஸ்அப் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் கண்டினியூன்னு இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். நான் என்னோடய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து நீங்கள் பேங்க்கில் இது தான் கொடுத்துருக்கணும். பேங்க்கில் நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரில் தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன் மட்டும்தான். ஸோ என்ன கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். வெரிஃபிகேஷன் கோடு வரும். இரநூத்தி 48 422 ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே, ரீஸ்டோர் பேக்கப் அந்த மாதிரி ஏதோ வேணுமா அப்படின்னு கேட்குது. நான் வந்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். கான்டாக்ட் அலோ, நீங்கள் வந்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. ஓகே, இது நம்ம இப்போதைக்கு நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஓகே, என்னோடய பேர் அப்படியே கொடுத்துட்டு நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் இது இந்த ஸ்டெப்பு. ஒன்று நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் யாருக்காவது பேமெண்ட் அனுப்பிச்சிடணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இப்போ செட்டிங்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து முன்னாடி வந்து இந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களோட பேமெண்ட் மெத்தட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் எந்த பேங்க்கும் ஆட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பேமெண்ட் மெத்தடு அப்படின்னு இதுக்குள்ளேயும் போகலாம். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நான் அதுக்குள்ளேயும் சொல்கிறேன். இப்போ இது வந்து ஈஸியான ஸ்டெப்பு தான். இப்போ ஆட் பேமெண்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பேங்க் எந்த பேங்க்கோ நீங்கள் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். என்னோடய பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க்கு. ஸோ நான் கொடுத்துக்கிறேன். வெரிஃபை வழியே எஸ்எம்எஸ். ஓகே, இதை கொடுத்துட்டு அலோ கொடுத்துக்கோங்க. சிம் 1 சிம் 2 கேட்குறாங்க. நான் சிம் 2வில் கொடுத்துருக்கேன். என்னோடய வோடாஃபோன் நம்பர் வந்து சிம் 2. நான் சிம் 2 கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ₹1 பிடிப்பாங்க. ஸோ இந்த பேலன்ஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ₹1 எஸ்எம்எஸ் காஸ்ட்டு பிடிப்பாங்க. ஓகே, செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம டன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து யாருக்கு வேணாலும் அமௌண்ட்டு பே பண்ணலாம். இல்லை எனக்கு இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் அதை கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஐஓபி பேங்க் ஒன்று இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, கனரா பேங்க் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஐஓபி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எல்லாம் மேலே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இப்படி கூட நீங்கள் கொடுத்து சர்ச் கொடுத்துருங்க.
அது வந்துடும். ஸோ இதுக்கும் வந்துட்டு ஸ்டேட் பேங்க் மாதிரியே தான் ₹100 சார்ஜ் பிடிப்பாங்க. என்கிட்ட 2 பேங்க் இருக்குங்கிறதால நான் 2 பேங்க்கும் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் வாஸ் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இப்போ போதும். இன்னும் பேங்க் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை பேங்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ யாருக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்பணும்னு சொல்கிறீங்களோ அவங்களோட வாட்ஸ்அப் போய்க்கோங்க. இப்போ நான் வந்து தேவா இவங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அட்டாச் பட்டனை கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட், கேமரா, கேலரி, ஆடியோ, லொக்கேஷன், கான்டாக்ட் இந்த மாதிரி தான் காமிக்கும். ஆனால் இப்போ புதுசாக வந்து லைட் க்ரீனில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபை மாதிரி அனுப்ப சொல்லும். ஸோ அதை நீங்கள் அனுப்பிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனுப்பிச்சுட்ட மெசேஜ் இவருக்கு நான் தேவான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு அனுப்பணும் இல்லைங்களா, அவருக்கு வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா மெசேஜ் இப்போ இது வந்து அவரோட செல்லு தான். ஸோ இந்த மாதிரி டு ரிசீவ் ஏ பேமெண்ட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து வந்துடும். இப்போ இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவர் வந்து நம்ம இப்போ பண்ணோம் இல்லையா பேமெண்ட்டு செட்டப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இவர் பண்ணணும். இவரும் அதை பண்ணி ரெடியாக இருந்தார்னா நம்ம அனுப்பிக்கலாம். இப்போ இங்கே பேமெண்ட் இருக்குது இல்லையா நம்ம ஆப்ஷன், இப்போ நமக்கு பண்ண மாதிரி தான் இவர் இந்த ப்ராசஸ் எல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுட்டாருன்னா, ஸோ இவர் ஆல்ரெடி இப்போ வச்சாச்சு. இப்போ பேங்க்கு வந்து லிங்க் பண்ணி கொடுத்தாச்சு நமக்கு. ஸோ இப்போ இனிமேல் வந்து இவருக்கு நான் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மறுபடியும் வாட்ஸ்அப் வந்தாச்சு. இப்போ நான் வந்து தேவா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் வந்து எல்லாமே செட் பண்ணிட்டார். செட் பண்ண உடனே என்ன மாதிரி நமக்கு மெசேஜ் வரும்னா, அவர் வந்து பேமெண்ட்டு அந்த நம்ம பண்ண மாதிரி பண்ணி முடிச்ச உடனே நமக்கு என்ன மாதிரி இன்டிமேட் வரும்னா, யூ கேன் நவ் சென்ட் தேவா அது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம பணம் அனுப்பணுன்னா சென்ட் பேமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த சென்ட் பேமெண்ட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி வரும். நான் இப்போ வந்து ₹1 எக்ஸாம்பிளுக்கு அனுப்புகிறேன் அவருக்கு. ஸோ ₹1 கொடுத்துட்டு நான் 2 அக்கௌண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, நான் எந்த அக்கௌண்ட்டில் செட் பண்ணி வைக்கிறேன், அது எந்த அக்கௌண்ட்லேருந்து அவருக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்கும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து இந்தியன் ஓவர்சீஸ்லேருந்து அனுப்புகிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்ட் கொடுக்கணும். நான் ₹1 கொடுக்குறேன். என்டர் யூபிஐ பின் அப்படின்னு இருக்குது. ஸோ அது நம்ம வந்துட்டு கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா ஸோ அவருக்கு வந்துட்டு போயிடும். இப்போ அமௌண்ட்டு இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. ஒரு 30 செகண்ட் கூட இல்லை, அவ்வளோதான் இருக்கும். ப்ராசஸிங்கில் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு இல்லையா, கம்ப்ளீட் வந்த உடனே இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா இருங்க காமிக்கிறேன். இப்போ வந்து முன்னாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ₹1 கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ₹1 கிரெடிட் ஆகிருக்குன்னு வந்துருச்சு இல்லையா மெசேஜ். ஸோ அது வந்துடும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் போய் பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி சென்டியூ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு வந்துடும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்துடுது. அதை கிளிக் பண்ணால் யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ₹1 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப குயிக்காக இருக்குது. எந்த ஒரு எரரும் வரல. இப்போ கூகுள் பேயில் நிறையா எரர் வர மாதிரிலாம் இதில் வரல. ஃபோன்பேவிலும் எரர் வர மாட்டேங்குது. ஸோ அது மாதிரியே இருக்குது. ரொம்ப ஈஸியாக யாருக்கு வேணாலும் டக்குன்னு அனுப்பிக்கலாம். இந்த அப்டேட் வந்து ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இனிமேல் பேமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. வாட்ஸ்அப்லேயே நம்ம யாருக்காருனாலும் டக்குன்னு அனுப்பிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி சேவையை வந்து இந்தியா கொண்டு வந்தது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு கூட வந்து சேரும். டாடா பை பை, டேக் கேர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.